அனைவருக்கும் வணக்கம். இறைவத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது வீட்டில் கந்திஷ்டி விலகுவதற்கு அல்லது வீட்டில் நமது இறை சக்தி நிறைவதற்கு இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன வழிமுறைன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு, கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உண்டு. எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி சனியாவது பெருமாள் கும்பிட்றவங்க வாரம் சனிக்கிழமை போகக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உண்டு. அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்களுக்கு போகக்கூடிய பழக்கம் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க வாரத்திற்கு ஒரு முறையேனும் வெள்ளி சனி அல்லது செவ்வாய் ஏதேனும் இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் வழக்கமாக வாரம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸே நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தரும். நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, சோம்பேறித்தனமாக இருக்கும், எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது, ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, வீட்டில் எந்த வேலையுமே செய்ய பிடிக்கலை அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். அந்த மாதிரி மனநிலைக்கு எல்லாமே நீங்கள் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் இருந்தால் ரொம்பவும் நல்லது. அந்த கோவிலுக்கு போகும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட அங்கே அடிக்கக்கூடிய மணி ஒலிக்கும், அந்த மந்திரம் ஓதி அம்மன் அருகில் நம்ம போய் நின்று வேண்டும் பொழுதோ, அதாவது சுவாமி அருகில் அம்மனோ பெருமாளோ எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அவங்க அருகில் போய் நின்று நம்ம வேண்டும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் நம் உடம்புக்கும் நம்ம எண்ணத்துக்கும் மனதிற்குள்ளும் அந்த அதிர்வலைகள் வரும். அதுக்கானதான் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதே நீங்கள் பெரிய ஆலயம், உங்கள் வீட்டு அருகில் பெரிய பெரிய ஆலயம், எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை சென்னைனா கபாலீஸ்வரர் கோயில், மருந்தீஸ்வரர் கோயில், பெருமாள் கோயில் பக்கம், பெரிய பெரிய பெருமாள் கோயில் பக்கத்துலலாம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கோயில்களுக்கும் சென்று வர மாதிரி நீங்கள் பழக்கமாக்கி வச்சுக்கோங்க. ஒன்று காலை நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில், அதுவும் நீங்கள் குடும்பத்தோடு செல்வது மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் லேட்டாக வர்றாருன்னா உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பூக்கள் தருவாங்க. சில பேர் கட்டின பூக்கள், வெள்ளை பூக்கள் கட்டின பூக்களாக இருந்தால் ரொம்பவும் நல்லது தான். உதிரி பூக்கள் சில இடத்துல தருவாங்க. சிலர் ரோஸ், இந்த மாதிரி விதவிதமாக பூக்கள் தருவாங்க. அதாவது சுவாமியின் கருவறையிலிருந்து எடுத்து வந்த மலர்கள் அவை. நம்ம என்ன பண்ணுவோம், கட்டின பூ கொடுத்தோம்னா நம்ம தலையில் சூடிப்போம். இதே உதிரி பூ கொடுத்தா 1 2 வச்சுட்டு மீதி என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பூக்கள் தரும் பொழுது மீதி பூக்களை ஒன்று அதில் நிறையா கொடுத்துருப்போம். சில கோவிலில் நிறையா நீங்கள் தினம் வாரம் போயிட்டு வரீங்க, பழக்கமான கோவில்னால் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதாவது கொஞ்சம் நாளாக எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு துர்கையம்மன் கோவில் இருக்குது. நான் 8:30க்கு, அதாவது கோவில் பூட்டக்கூடிய சமயத்துக்கு தான் போவேன். எனக்கு அப்போ தான் நேரம் கிடைக்கும். வீட்டில் வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூஜை எல்லாம் செய்து முடித்து விட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 8:30 போல தான் நான் கிளம்புவேன். கிளம்பி போகும்போது கோவில் சாத்தக்கூடிய நேரங்கிற போது நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும். நம்ம ஆள் பார்த்து பூக்கள் தருவாங்கன்னு நான் சொல்லவில்லை. நம்ம கோவில் பூட்டக்கூடிய நேரம் கொஞ்சம் தாமதமாக போகணும்னா இன்னும் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் நமக்கு தருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் போய் நமக்கு நிறைய மலர்கள் கிடைச்சா என்ன பண்ணுங்க, 1 2 நீங்கள் தலையில் சூடிக்கொண்டு மீதி பூக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா, அதிலிருந்து ஒரு சில பூக்களை எடுத்து நம்ம பீரோவில் எப்பயுமே பணப்பெட்டி, ஏதாவது நகைப்பெட்டி எல்லாம் வைத்திருப்போம் இல்லையா, உள்ள லாக்கர், அந்த லாக்கருக்கு மேலே சாமி படம் போட்டிருக்கோம். அந்த சுவாமிக்கு நீங்கள் அந்த லாக்கரில் நீங்கள் அந்த பூக்களை வைக்கலாம். அதுக்கப்புறம் மீதி பூக்கள் நிறையா இருந்ததுன்னா, உங்களால் முடிந்தால், உங்களுக்கு பூ கட்ட தெரியும்னா பூவை கட்டுங்க. அப்படி கட்ட தெரியாது அப்படின்னா இந்த வீட்டின் வெளியே நிலைவாசல் 2 பக்கமும் நிலைவாசல் இருக்கும் இல்லையா, எலுமிச்சம்பழம் வைப்போம் இல்லையா, அந்த நிலைவாசல் 2 பக்கமும் பூக்களை அந்த கோவிலிலிருந்து எடுத்துகிட்டு வந்த பூக்களை வைத்து விடுங்கள். இதே நீங்கள் பூக்களை கட்டி நிலைவாசல் மேலே நடுவில் ஆணி அடித்து சில வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதில் சில முடிச்செல்லாம் போட்டு வச்சுருப்போம். தாந்திரிக முடிச்சோ இல்லை கந்திஷ்டி முடிச்சோ போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த முடிச்சுக்கு மேலே நீங்கள் பூக்களை நீங்கள் வைத்து விடலாம்.
இல்லை எனக்கு அந்த முடிச்சு நிறையா இருக்குது என்னால் வைக்க முடியாதுன்னா அந்த நிலைவாசலில் ஏதேனும் ஒரு ஓரத்தில் மேலே ஏதேனும் ஒரு ஓரத்தில் திருப்பி ஆணி அடிச்சிருப்போம், ஏதாவது மாலை தொங்க விடுறதுக்காண்டி. அந்த ஆணி மேலே அந்த பூக்களை வைத்து விடுங்கள். எப்போவுமே கோவிலிலிருந்து வரும் பூக்களை நம் வீட்டு நிலைவாசலில் வைப்பது மிகவும் நல்லது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனே இல்லை சுவாமியே நம் வீட்டை காப்பதாக ஐதீகம். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள்.